காலம் கிரகங்கள் கையில். உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவிக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஏற்கனவே போட்ட பதிவு மாதிரி, சூரியன் செவ்வாய் பெண்ணின் ஜாதகத்தில் இணைந்து விட்டாலே மாங்கல்ய பலம் இருக்காது என்ற ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. சென்னையில் பிரபல டிவியிலையும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் விவாதம் முடித்தேன். அவர் தவறான கருத்துக்கள் கொண்டிருந்தார் என்பதை வாடிக்கையாளரை வைத்து நிரூபித்தேன். அவரால் எதுவும் பேச முடியவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். என்றைக்குமே ஜோதிடத்தை யாருமே முழுமையாக அறிந்தவர் இல்லை. ஆனாலும் தவறுதலாக சொல்லக்கூடாது. தவறுதலாக சொல்ல வேண்டியது நமக்கு தெரிய 60% பலன்கள் தெரிய வருதுன்னா அந்த அளவுக்கு அதில் எதுவும் தவறில்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் மக்கள்கிட்ட நம்பிக்கையை வளர்க்கும். தப்பாக சொன்னோம்னா ஜோதிடத்தை புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க. அது முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டியது. சூரியன் செவ்வாய் இணைந்தாலே தோஷம் என்பது தவறு. சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் தோஷம் வரும். எப்பொழுது? சனி சேர்ந்து விட்டால், ராகு சேர்ந்து விட்டால், இது லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால், சுக்கிரனும் கெட்டுப்போனால் கண்டிப்பாக பெண்ணுடைய கணவன் அற்பாயில் இருப்பார். அந்த தசாபுத்தி வந்தால் எத்தனை ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தா தான் இந்த முடிவை எடுக்கணும். சூரியன் செவ்வாய் சேர்ந்து விட்டாலே தவறு ஆயிரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான கருத்தாகும். இப்பொழுது சிம்ம லக்கணம் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன்? லக்கணத்தில் சூரியன் செவ்வாய், லக்கணாதிபதி சூரியன், செவ்வாய் யோகாதிபதி. அப்போ யோகம் கொண்டவர் சாதகன்னு அர்த்தம். குரு பார்த்து விட்டால் மேன்மை, சனி பார்த்தால் அந்த பலன் தவறிவிடும். என்றைக்குமே பார்த்துக்குவோம். இரண்டாம், அதாவது ஆளுமையான ஆள். சூரியன் செவ்வாய் கொஞ்சம் அதிகாரமான ஆள், ஆளுமையான ஆள். லக்னாதிபதி ஸ்ட்ராங், எதுக்கும் தயாராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். லக்னம் சூரியன் பிதுர்காரகன். செவ்வாய் தந்தை தாயார் 4-9 கூடையவர். தாய் தந்தையர் மேல் இவர் பிரியத்தோடு இருப்பார். இப்போ 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்துட்டு நம்ம இந்த பலனை சொல்லணும். முழுமையாக இருக்குமான்னு பார்க்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். வருமானத்தை நோக்கி ஜாதகர் வருமானத்தை நோக்கி எப்பவும் இருப்பார். லக்னாதிபதி 2ல் இருக்கார். கூட செவ்வாய். அவருடைய சகோதரன் அப்படி தான் இருப்பார். சகோதரர் மேலேயும் இவர் அவர் சம்பந்தமான உயர்வுக்கு இவர் காரணமாக இருப்பார்னு சொல்லலாம். வாக்கு கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம். குரு பார்த்தால் அந்த அதிகாரம் இருக்காது. சனி பார்த்தால் கொடுமை. 3ஆம் இடம் சூரியன் செவ்வாய். அங்கே சூரியன் செவ்வாய் இருப்பது முயற்சி நல்ல பலிதமாகும் அர்த்தம். 3ஆம் இடத்துல காரவண சிஸ்டம் எடுத்தாலும் வியாழன் பார்க்கும்போது அந்த தோஷங்கள் இருக்காது. சனி பார்த்தா கெடுதல். 4ஆம் இடம் தாயாரே சூரியன் அதிகாரமாக இருப்பார். தாயார் சுகவிரும்பியாக இருப்பார். சாதகருமே சுகவிரும்பியாக இருப்பார். கல்வி, ரியல் எஸ்டேட்டு, இன்ஜினியரிங், மருத்துவம், அதிகாரம், அந்த கல்விகள் அமையும். 4ஆம் இடம். சனி பார்த்தால் கெடுபலம், குரு பார்த்தால் மேன்மை. 5ஆம் இடம் சூரியன் செவ்வாய். யோகா, அதாவது அதிர்ஷ்டஸ்தானத்தில் சூரியன். லக்னாதிபதி 5ல் இருக்குது. குழந்தை மேல் பிரியம் ஏற்படும். பூர்வ புண்ணிய வசத்தால் இவர் நன்றாக இருப்பார். சகோதரரும் இப்படியே இருப்பார். 5ஆம் இடத்துல இருக்கிறது புத்திர குருவின் அமைப்பை வைத்து இந்த ஆண் வாரிசை தடை இருக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். 6ல் சூரியன் செவ்வாய் இருப்பது 3, 6, 10 பதினொன்று பாவக்கரை இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு. சனியோட நிலையை வச்சு நம்ம சொல்லணும். 6ஆம் இடம் எப்படி ஸ்தானங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறத சனியினுடைய பார்வை வச்சு வேலை செய்யணும். குரு பார்த்தா நல்ல வேலையில் இருப்பார். அது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அரசு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம். 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். மனைவி அதிகாரம் உள்ளவராக இருப்பார். பங்குதாரரும் அதிகாரம் உள்ளவராக இருப்பார். நேராக இங்கே இருந்துச்சுன்னா இந்த லக்கணத்தையே பார்க்கும். அப்போ அப்பாவுமே ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். ஜாதகருமே இந்த சூரியன் செவ்வாய் அமைப்பு அந்த லக்கணத்தை பார்த்தாலும் வரும். 7ஆம் இடத்துல பார்த்தாலும். 8ல் சூரியன் செவ்வாய். 8ஆம் இடம் மறைவு. இப்போ லக்னாதிபதியே 8னா வெளியில் செல்ல விரும்புவார். வெளியில் செல்லும்போது அது பயனுள்ளதாக இருக்கிறது. 2ஆம் பாவம் வருமானம், லாபஸ்தானத்தை பார்க்கணும். குருவோட நிலைமையை பார்க்கணும். அப்போ சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது கொஞ்சம் அவருடைய திறமை அமுக்கி வைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். மறைவு ஸ்தானம் 8. அப்போ இவர் அதிகமாக முயற்சி செய்யணும், அவ்வளோதான். 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். சூரியன் உச்சம், பாக்கியாதிபதி. கூட செவ்வாய் இருப்பது அப்பா அதிகாரமானவர் இருப்பார். அப்பா ரியல் எஸ்டேட் அமைப்பில் இருப்பார். 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது பாகிஸ்தானத்தில் இருக்காருன்னு அர்த்தம். செவ்வாய் இருக்கக்கூடாது.
இப்போ பாவக்கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. இங்கே 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 10ல் சூரியன் திக்பலம், அதாவது 11 எடுத்து காலையில் ஒரு 2 மணி வரைக்கும் இருந்தால் நடு உச்சியில் இந்த சூரியன் இருப்பார். திக்பலம்னு பேர். நல்ல அமைப்பு. அப்போ இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடாது, அதிகமான பலமும் ஆகாது. இப்போ ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், சூரியன் இருக்கணும், இல்லைன்னா செவ்வாய் இருக்கணும். இது குரு பார்த்தால் வந்து குரு பார்த்தாலுமே சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிரகம் இருந்து குரு பார்த்தால் நல்ல மேன்மை, அரசு வேலை, தந்தையார் நல்ல அமைப்பு. 11ஆம் இடம் சூரியன் செவ்வாய், லாபங்கள். 11 எல்லா கிரகமும் நன்மை தாங்க. குரு பார்த்தால் நன்மை, சனி பார்த்தால் கெடுதல். சனி பார்த்தால் கெடுதல் என்று சொன்னோம்னா, சனி கடுமையாக இருந்து பார்த்தால், வெளிச்சமாக இருந்து பார்த்தால் கெடுதலும் இருக்காது, நன்மையும் இருக்காது. 12ஆம் இடம் சூரிய பிரபாய், இது ஜாதகரும் சகோதரர்கள் எல்லாமே 12ஆம் இடத்துக்கு போகிறாங்க, மறைவாக இருக்காங்க, டேலண்ட் முடக்கி வைக்கப்படும். அந்த நேரத்தில் நம்ம வந்து முயற்சி செய்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். தூக்கம் கெடும். 12ஆம் இடத்துக்கு வெளியில் போகிறதுக்கு ஜாதகம் விரும்புவார். வெளியில் போவாரா அல்லது இங்கே எண்ணங்கள் மட்டும் வருமாங்கிறது ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். இந்த பலன்களப்போ பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா, வெளிநாட்டு பயணம், என்ன வேலை செய்யலாம், வேலையா தொழிலா, ஜாதகர் எப்படிப்பட்டவர், இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். கட்டண முறையில் இது பார்க்குறவங்க இந்த புதிய வரலாறு அஸ்ட்ரோ சாய்சல்வம் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சார். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும். நாளை ஒரு நல்ல வீடியோட, என்ன நல்ல வீடியோ, கணித கணத்துக்கு சூரியன் செவ்வாய் என்ன செய்யும் அப்படிங்கிறத நாளைக்கு தெளிவாக பார்ப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் சாய் செல்வம், ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷபாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.